வந்திருக்காங்க. மேடம் வந்து போன மாசமும் பேசினாங்க. இது 2வது மேடை அவங்களுக்கு. திருமதி களஞ்சியம் அவர்கள் வந்து நம்மளுடைய சகோதரி. இன்னைக்கு வந்து புதனோட காரகத்துவத்தில பேச போறாங்க. வாங்க மேடம் வாங்க. விநாயகா போற்றி, குருவாழ்க குருவே துணை. நான் இன்னைக்கு புதன் பற்றி பேச போகிறேன். புத பகவானை பற்றி பேச போகிறேன். இப்படி கேட்கும். புத பகவானின் காரகத்துவத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். புதன் வந்து 5க்கு உரியவர். அவர் பச்சை நிறத்துக்குரிய உரியவர். புதன் வந்து பச்சை நிறத்துக்கு உரியவர். 5 என்ற எண்ணுக்கும் உரியவர். காதல் வயப்படக்கூடியவர். இனிமையாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். மலைகளுக்கு காரகமாக விளங்கக்கூடியவர். வெற்றி இடங்களுக்கும் இவரே காரகத்துவமாக விளங்குகிறார். அப்புறம் வந்து 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலனுங்கிறது சொல்கிறேன். புதன் வந்து 1ல் இருந்தால் நேர்மையாக இருப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க, நகைச்சுவையோடு இருப்பாங்க, நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா உயர்கல்வி மேற்கொண்டு படிக்க தடையில்லாத கல்வி கிடைக்கும். வாக்கு நல்லா இருக்கும். ஜோதிடத்தில் சிறந்து நல்லா விளங்குவாங்க. 3ஆம் இடத்துல இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும். ஆனால் முறையற்ற காதலை கொடுக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிற புதன். 4ஆம் இடத்துல வந்து சொத்து வாங்குவாங்க. ஜோதிடம் இந்த மாதிரி நிறையா கற்று வந்து அதன் மூலம் பணம் சம்பாதிப்பாங்க. அப்புறம் தாய் வந்து நல்ல அறிவுபூர்வமானவங்களாக இருப்பாங்க. 5ஆம் இடத்துல வந்து பூர்வீக சொத்து வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், தடைகள் இருக்கும் கிடைக்கிறதுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு. 6ஆம் இடத்துல வந்து கடன்கள் வந்து இருக்காது, கடன் இருக்காது. 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் இருக்காது. நிலுவையில் நிற்கிற காசு பணம்லாம் வந்து சேரும் கைக்கு. 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு அறிவு உள்ள மனைவியாக கிடைப்பாங்க. இனிமையாக பேசக்கூடியவளாக இருப்பாங்கள, ஜாலியாகவும் இருப்பாங்க. அது 8ஆம் இடத்துல இருக்கும்போது 8ஆம் இடத்து புதன் வந்து பம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை வந்து நல்ல அறிவாளியாக இருப்பார், நிறையா சொத்து பத்து உள்ளவராக இருப்பார், ஜாலியாக பேசுவார். ஆனால் வந்து ஜாதகர் வந்து குரு சாபத்தை கூட வாங்கிக்குவார். குரு சாபம் பெற்றவராக இருப்பார். 9ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது, தனித்த புதன் இருக்கும்போது, கிரகங்களோட சேரும்போது பலன் மாறும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். ஜோதிடம், அப்புறம் வந்து வக்கீல் தொழில், அப்புறம் பள்ளி கல்லூரி இந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி வருமானம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிதித்துறையில் இருப்பாங்க, தபால் துறையில் இருப்பாங்க, வெளியுறவுத்துறை வந்து தகவல் தொடர்பு இந்த மாதிரி வேலைகளில் இருப்பாங்க, கம்ப்யூட்டரில் இருப்பாங்க, இன்டர்நெட் அந்த மாதிரி இருப்பாங்க. 10ல் இருக்கும்போது 11 நிறைய சொத்து சுகம் சேரும். 12ல் இருந்தால் வெளியூர் போயிடணும், உள்ளூரில் இருக்கக்கூடாது, வெளியூர் போய் சம்பாதிக்கணும். படிப்பு வந்து ரகசியமாக படிப்பாங்க. 12ல் இருக்கும்போது படிப்பு தடைப்படும். சூரியனோட சேர்ந்த புதன் சொல்கிறேன். சூரியனோட சேரும்போது அதிகமான அவங்க அப்பா வந்து நல்ல அறிவாளியாக இருப்பார். இது ஜாதகரும் வந்து நல்லா தெளிவாக பேசக்கூடியவராக இருப்பார், தைரியமாக பேசக்கூடியவராக இருப்பார். சந்திரனோட சேரும்போது 64 கலைகளும் கற்ற ஒரு அறிவும் ஞானத்தை வந்து பெறக்கூடிய ஜாதகராக இருப்பார். தாயும் வந்து அறிவுள்ளவராக இருப்பாங்க. புதன் குருவோடு சேரும்போது அவர் வந்து ஆழ்ந்த அறிவுள்ள ஒரு ஜோதிடராக, பிரபல்யமாகக்கூடிய ஒரு ஜோதிடராக உருவெடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும். சுக்கரனோடு சேரும்போது எல்லா வித இன்பமும் அவங்களுக்கு கிடைக்கும், எல்லா வித லாபமும் கிடைக்கும், நல்ல ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. சனியோட புதன் சனி சேர்க்க வரும்போது அவங்களுக்கு வந்து தொழில் வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடாது, ஏமாற்றத்தில் தான் போய் நிற்கும், ஏமாற்றிடுவாங்க. அதனால் தன் முயற்சியால் வியாபாரம் செய்யணும். தொழில் உற்பத்தி செய்யக்கூடாது, வியாபாரத்தை செய்யணும். அதன் மூலம் நிறையா காசு கிடைக்கும். கமிஷன் தொழில் இந்த மாதிரி செய்யணும்.
படிப்பு அப்படின்னா ஜோதிடத்தில் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, பிரபலியமாயிருவாங்க. புதன் சனி சேர்க்கை உள்ளவங்க. புதன் ராகு சேர்ந்தா அவங்க வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கேது சேரும்போது ஞானம் வந்து அதிகமாக இருக்கும், ஞானியாக விஞ்ஞானியாக கூட இருப்பாங்க. புதனை பற்றி அவ்வளோதாங்க மேடம். அவ்வளோதான். திசாபுத்தி அந்த அது பலன் வந்து தனிச்ச புதன் வந்து கொஞ்சம் வந்து தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும் ஜாதகருக்கு. அதனால திசாபுத்தி காலங்களில் தான் அது நடக்கும். சாதாரண டைம் கோச்சார டைம்களில் அப்படி நடக்காது. திசாபுத்தி காலங்களில் தான் அவருடைய பாதிப்புகளை அதிகமாக கொடுப்பார். மற்றபடி எதுவும் இல்லை. புதன் வந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாகவும் அதுக்கும் அவர் காரகராக இருக்கிறார். புதனுக்கு அதிபதி வந்து பெருமாள் சாமியை கும்பிட்டுக்கலாம், வாராகி வந்து எடுத்து கும்பிட்டுக்கலாம். புதன் பாதித்தவங்க வந்து பச்சை பட்டு தானம் செய்யணும், பாசி பயிறு தானம் செய்யணும். இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து நோட்டு புக்கு அதை வாங்கி கொடுத்து தானம் செய்யணும். இல்லைன்னா கல்வி இதுகளுக்கு வந்து உதவி செஞ்சால் அந்த குறைபாடு வந்து தீரும். அதாவது அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. பட் மேடை அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்கள நர்வஸ் ஆகிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. புதனோட காரகத்துவங்கள் பார்த்திங்கன்னா புதன் இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த நரம்பு எலும்பு அதே போல் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னாலே அந்த புதன் வந்து கெட்டிருந்தா மட்டும்தான். ஆனால் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். அந்த புதன் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தொழில்லையோ ஒரு படிப்புலையோ ஒரு தடை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பின்னாடி அனுபவ அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருவார். லேட்டாக படிக்கக்கூடியவங்க 12ல் புதன் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி அவங்களுக்கு ஒரு உயர்கல்வியோ அதெல்லாம் படிக்க முடியாது. ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக படிப்பாங்க. அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன் இருந்ததுன்னா ஒரு நல்ல கிரகமாக திரிகோணத்துலேயோ அல்லது கேந்திரத்துலேயோ இருந்தால் கண்டிப்பாக அந்த புதனால் நல்ல விஷயங்கள் தான். அந்த சுகஸ்தானாதிபதி அப்படின்னாலே புதன் தான். ரஜத் வஜாய வித்மகி சுகாஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுகத்துக்கு அதிபதியே புதன் தான். அப்போ சுகவனேஸ்வரர் கோயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சேலத்தில்? அது பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கம். அந்த சுகபிரம்ம ரிஷி வந்து சாபம் நீங்கி பெற்ற ஸ்தலம். அந்த லிங்கத்தை வந்து அவர் தான் பாதுகாக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுகவனேஸ்வரர் கோயிலும் சுகத்தை கொடுக்குறவங்களா. உங்களுக்கு சுகங்கள் கிடைக்கணுமா, புதன் கேட்டிருந்துச்சா, நீங்கள் ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில் போகணும், இல்லைன்னா சுகவனேஸ்வரர் கோயில் போகலாம். அது வந்து சேலத்தில் இருக்குது. மேடம் மிக அழகாக பேசியிருந்தாங்க. சகோதரி அவர்களுக்கு நன்றி. அவங்களுக்கு சிறப்பு மரியாதை செலுத்தப்படுகிறது. வாங்க மேம்.